வணக்கங்க. இப்போது எங்கள் மோதிஜி அவர்கள் 30ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மணி நேரம் அவங்க தபஸில் இருக்கதா எல்லாரும் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கருத்து என்னவாக இருக்கணும்னா, நீங்கள் இது அரசியலா இல்லைன்னா இதில் ஆன்மீகமா இல்லை தமிழகமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் நீங்கள் என்னை கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2019 அவங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே கேதார்நாத்தில் போய் அற்புதமான ஒரு தபஸ் பண்ணாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ண சுழற்சி இல்லை, அவங்களுக்கு சில விதமான கருத்துக்கள் பதிவாயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தெரிஞ்சு உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, எவ்வளோ புகழ் வாய்ந்தவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் நரேந்திர மோடி அவர்களை தெரிந்த மனித இனம், நாங்கள் ஆன்மான்னு சொல்கிற மாதிரி எத்தனை ஆன்மாக்களுக்கு நரேந்திர மோடி அவர்களை தெரியும்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 250 கோடி மக்களுக்கு மேலே உலகம் முழுக்க தெரியும். இப்போ மைக்கேல் ஜாக்சன் ஓரளவுக்கு தெரியும்னா அதை தாண்டி இப்போ நரேந்திர மோடி அவர்களை உலகம் முழுக்க தெரியும். என்ன காரணம்னா 142 கோடி இருக்க இந்திய மக்களுக்கு ஆல்மோஸ்ட் 130 கோடி மக்களுக்கு நரேந்திர மோடினா யார், அவரோட உணர்வு என்ன, அவரோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். அது ஒரு பெரிய வலிமையா இல்லையா? அதை தாண்டி உலகத்தில் இன்னொரு 150 கோடி மக்களுக்கு சர்வசாதாரணமாக அவரை தெரியும். ஸோ இவ்வளோ பெரிய புகழ்மிக்க மனிதனை நம்ம இந்தியா பெற்றெடுத்திருக்குங்கிறது நமக்கு பெருமை மட்டும் இல்லை, அதை சார்ந்து அவர் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்காருங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் ஆன்மீக அரசியலில் வரணுங்கிற ஆர்வத்தில் இருந்ததுனால, நான் ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டதுனால எனக்கு சில இறை அருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். அந்த தெரிந்த உண்மையிலேருந்து விவேகானந்தர் பாறையில் போய் அவங்க தபஸ் பண்ணக்கூடிய காரணம் என்னவா இருக்குன்னா, அவர் ஆன்ம சுழற்சி அடைஞ்சிருக்கார், நிறைய ஆன்ம சுழற்சி அடைஞ்சிருக்கார். ஒரு ஆன்ம சுழற்சி எந்த அளவுக்கு உயர்ந்து வருதோ, இப்போ எங்களோட திருமூலர் சொல்லியிருக்காரு, சதாசிவ நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் ஆங்கியா நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் சகசரநாள நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் மிகப்பெரிய பேர் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அவங்க பார்வை உலகமயமாக்குறத பார்வையே, அவங்க பார்வையே வித்தியாசமான பார்வைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஆன்ம சுழற்சியில் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஆன்மாவாக இருக்கிறதுனால தான் அவரால் இவ்வளோ பெரிய சிறப்புகள் செய்ய முடியுது. இன்னைக்கெல்லாம் நான் இப்போ வாரணாசிலேருந்து அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். வாரணாசியில் நமோ காட்டுன்னு ஒரு காட்டை ஒர்க் பண்ணி அங்கே மிகப்பெரிய ஒரு கும்பிடு அவரோட இது மாதிரி வணங்குற மாதிரி ஒரு சிலையெல்லாம் வடித்து அந்த மாதிரி பெரிய பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இருக்கிற காட்டில் இன்னும் 2 புது காட்டு சேர்க்கும் போது நம்ம காட்டு சேர்த்துருக்காங்க. அதில் எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க. வாரணாசி எந்த அளவுக்கு இப்போ ஒரு காரிடாராக பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பொருளாதார வளர்ச்சி, தூய்மையோட புரட்சி, இதெல்லாம் நீங்கள் இப்போ கங்கையும் அதை சுற்றி இருக்க காசி முழுக்க அவங்களால கவனிச்சிங்கன்னா தெரியும். இன்றைக்கி அயோத்தி ராமர் கோயில் வந்ததுக்கப்புறம் அதீதமான மக்களோட வரவு வாரணாசியில் அதிகமாக இருக்குது. அதிக கூட்டம், அந்த அளவுக்கு அதிகமான வருமானம். இதில் எல்லா இனத்தவர்களுக்குமே அதிக வருமானத்தை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க ஆர்டிஃபெஸ்ட் பீப்புள்லாம் ரொம்ப சிறப்பான விதத்தில் அவங்க சிறப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு சிந்தனையாக இது மாதிரி நான் ஆயிரக்கணக்கில் அவரை பற்றி என்னால் பேச முடியும். என்ன விட்டிங்கன்னா நான் 5 நாளைக்கு மோதி பெருமை பேசுகிற அளவுக்கு மோதியை நான் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வரேன். அவரோட ஆற்றலையும் அவரோட சிறப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே வரேன். நம்ம இதில் முக்கியமாக இந்த விவேகானந்தர் பாறையில் தபஸ் பண்ணுறதை எதை கவனிக்கன்னா, அம்பாள் பராசக்தி இருந்த இடத்துல அவங்க அங்கே தபஸ் பண்ணி தான் சிவனை கல்யாணம் பண்ணான்னு ஒரு புராண கதைகள் இருக்குது. அதே இடத்துல விவேகானந்தர் போய் அந்த மீனவர்கள் அவரை படகுல எடுத்துகிட்டு போய் அந்த பாறையில் ஏற்றவே இல்லை. இருந்தாலும் அவர் நீந்தி அவரோட வைராக்கியத்தில் நீந்தி போய் அந்த பாறையில் உட்காந்து மிகப்பெரிய நிலையை அடைஞ்சார், என்லைட்மெண்ட் ஆனாருங்கிறது நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். 1882ஆம் ஆண்டு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அதுவும் 3 நாட்கள் அவர் அது மாதிரி தபஸ் பண்ணியிருக்கார். நான் ஒரு தொலைக்காட்சி சேனலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன், நரேந்தர் மோடி அவர்கள்
விவேகானந்தரோட மறுபிறப்புன்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு டிவி சேனலில் சொல்லியிருக்கேன். அப்போ ரொம்ப பேர் முன்ன பின்ன ஏதோ பேசினாங்க, டிவி டிபேட் தான் உங்களுக்கு தெரியுமா எப்படி பேசுவாங்கன்னு. அப்படி பேசினாலும் இப்போ பாருங்கள், இவரும் நரேந்தருங்கிற பேர் கொண்டவர், விவேகானந்தரும் நரேந்தருங்கிற பேர் கொண்டவர். அவரும் 3 நாள் தபஸ் பண்ணி என்லைட்மெண்ட் ஆனார். அதே மாதிரி இவங்களும் இப்போ 3 நாள் தபஸ் பண்ண வராங்க. இது ஒரு கொள்கையாக வச்சுருக்காரு, இதில் அரசியல் பண்ணுறாரு, இதில் ஆன்மீக உணர்வோடு சிந்திக்கிறாரு, புவியியல் ஈர்ப்பு காரணமாக ஏதோ செஞ்சு ஒரு சித்து விளையாட்டு செய்ய முயற்சி பண்ணுறாரு. இப்படி பலவிதமான அவரை பற்றி பல கருத்து பேதங்கள் எது இருந்தாலும் கருத்து சுதந்திரம் உள்ள பூமியில் யார் வேணாலும் என்ன வேணாலும் கருத்து சொல்லட்டும். ஆனால் என்னோட பார்வையில் மோடி அவர்கள் ஆன்மா வளர்ச்சி அடைஞ்சவர். அந்த ஆன்மா வளர்ச்சினால தான் அவர் சிறப்பாக செயல்படுறார். இந்த மாதிரி ஞான மார்க்கத்தில், இந்த மாதிரி தியானத்தில், இந்த மாதிரி அதீதமான தபஸில் மிகப்பெரிய நன்மை நடக்கும். அந்த நன்மை யாருக்கு நடக்க போகுதுன்னா இந்திய மக்களுக்கு தான் நடக்க போகுது. இந்திய மக்கள் பெருமைப்படக்கூடிய விஷயத்தை இந்த மோடியோட மீண்டும் மோடி 3.0 இன்னும் சிறப்பாக செயல்பட்டு உலக அரங்கத்தில் அவர் ஆசைப்படுறபடி வல்லரசு நாடாக இந்தியாவை ஆக்குவார். அமிர்த காலத்தில் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார். அதுக்கான தபஸாக தான் நான் அதில் பார்க்குறேன். தன்னோட உழைப்பும் தன்னோட சிரத்தையும் மக்களுக்கு பயனளிக்கணும், மக்கள் நல்வாழ்வுக்கு பயன்படணும். இந்த மக்கள் மட்டும் இல்லை, பாரத தேசம் புகழ்மிக்க நாடாக வரணும், நம்ம இழந்த பெருமைகள்லாம் மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக வேண்டியும் அவர் இந்த மாதிரி தபஸில் செயல்படுறாருங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவர் வெற்றிக்கும் இந்த தபசு சிறப்பான முறையில் நடந்தேறுவதற்கும் நான் இறைவனை வேண்டி அவரையும் வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.